Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. என்னை தவறாக எண்ண வேண்டாம். என்ன நீங்க தவறா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Don't get me wrong. என்ன வந்து நீங்க தவறா எண்ணாதீங்கன்னு அர்த்தம். Don't get me wrong. Next sentence is அது தாங்க முடியாதது. It is unbearable. இது ரொம்ப தாங்கவே முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் it is unbearable. Next sentence is நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாய்? ஏன் நீ இவ்வளோ பிடிவாதமா இருக்க? ஏன் இவ்வளோ ஸ்டபர்னா அடமண்டா இருக்கன்னு கேட்போம் இல்லையா? அதுதான். Why are you so stubborn? அப்படின்னா ஏன் இவ்வளோ பிடிவாதமா இருக்கன்னு அர்த்தம். Why are you so stubborn? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் கோபத்தில் அழைப்பை துண்டித்தேன். அப்படின்னா நான் கோவமா இருக்கேன், அதனால நான் காலை கட் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ டிஸ்கனெக்டட் த கால் இன் ஆங்கர். நான் கோவத்தில் இருக்கேன், அதனால காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன்னு அர்த்தம். ஐ டிஸ்கனெக்டட் த கால் இன் ஆங்கர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். யாரையும் நம்ம குறைவா எண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் என்னை கேள்வி கேட்க நீ யார்? என்ன கொஸ்டின் பண்றதுக்கு நீ யாருன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Who are you to question me? Who are you to question me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அது எப்போது தொடங்கும்? அதை எப்படி கேட்கலாம்? When does it begin? ஒரு விஷயமோ எதா இருந்தாலும் இது எப்போ தொடங்கும்னு கேட்போம் இல்லையா? அதான் when does it begin? அது எப்போ ஆரம்பிக்கும், எப்போ தொடங்கும்னு அர்த்தம். When does it begin? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீங்கள் வெளியே செல்ல தயாரா? நீங்க வெளியில போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களான்றதை எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ரெடி டு கோ அவுட்? நீங்க வெளில போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களான்னு அர்த்தம். ஆர் யூ ரெடி டு கோ அவுட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் என் கை கடிகாரத்தை எங்கே வைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. என்னோட வாட்சை நான் எங்க வச்சேன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் மை வாட்ச். ஐ டோன்ட் நோ வேர் ஐ கெப்ட் மை வாட்ச். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் உன் தவறுக்கு என்னை குறை சொல்லாதே. நீ தப்பு பண்ணிட்டு என்னை வந்து குறை சொல்லாதன்னு சொல்வீங்க இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் பிளேம் மீ ஃபார் யோர் மிஸ்டேக். உன்னோட மிஸ்டேக்கு என்னை வந்து பிளேம் பண்ணாதே, என்ன குறை சொல்லாதேன்னு சொல்வீங்க இல்லையா? அதான் டோன்ட் பிளேம் மீ ஃபார் யோர் மிஸ்டேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இதுவரை நடந்ததை மறந்துவிடு. இது வரைக்கும் நடந்ததை நீ மறந்துடுன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Forget whatever happened so far. Forget whatever happened so far. இது வரைக்கும் நடந்ததை நீ மறந்துடுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீ யாரை பார்க்க விரும்புகிறாய்? Whom do you want to see? நீ யாரை பார்க்கறதுக்கு விரும்புற, யாரை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்போம் இல்லையா? அதான் whom do you want to see? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் அவரை வர சொன்னேன். நான் அவரை வந்து வர சொன்னன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I told him to come. நான் வந்து அவரை வர சொன்னேன்னு அர்த்தம். I told him to come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவள் வெகு தூரம் செல்லவில்லை. அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப தூரம் அவங்க போலன்னு அர்த்தம். அதை எப்படி சொல்லலாம்? she did not go far. farனா ரொம்ப தூரம்னு அர்த்தம். she did not go farனா அவங்க ரொம்ப தூரம் போலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் அவரிடம் சொல்ல முயற்சித்தேன். நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணன்றதை எப்படி சொல்லலாம்? I tried to tell him. I tried to tell him. நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன்னு அர்த்தம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களாலையும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.